உலகத்திற்கெல்லாம் ஒரே கடவுள்தான். மதங்கள் பல வகைகளாக பிரிந்ததினால் அந்தந்த மதத்திற்கு ஏற்றவாறு கடவுளை மாற்றி வடிவமைத்து கொண்டார்கள். இந்து மதத்தில் நிறைய சிலை வழிபாடு. அவரவர்களுக்கு ஏற்றவாறு சிலைகளை வடிவமைத்து அவற்றிற்கு பெயர் வைத்து வணங்குகிறார்கள். கலியுகத்தில் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுக்கும்போது உலகம் அழியும் என்றும் கூறுகிறார்கள். முஸ்லிம் மதத்தினர் உலகத்தின் முடிவில் தஜ்ஜால் என்பவன் வருவான் என்றும் அவன் வரும்போது உலகம் மோசமான சூழ்நிலைகளை சந்திக்கும் என்றும் அவன் ஒற்றை கண்ணுடையவனாக இருப்பான் என்றும் அவன் அழகில்லாதவனாக இருப்பான் என்றும் கூறுகிறார்கள். அவன் மனிதர்களை ஆச்சரியப்படுத்தும் விஷயங்களை செய்வான். மனிதர்கள் நிலை தடுமாறி நம்மை மீட்பர் யார் என்று நினைக்கும்போது மனிதர்கள் பல சிக்கலில் மாட்டி வஞ்சிக்கப்படும் போது தஜ்ஜால் என்பவன் வருவான், மனிதர்களை காப்பாற்றுபவனாக, மீட்பவனாக. மனிதர்கள் அவனை நம்பி ஏமாறுவார்கள். முஸ்லிமும் கிறிஸ்துவமும் ஒன்றுதான், ஒரே கடவுள்தான். ஆனால் வெவ்வேறு பெயர்களாக அழைக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஈசா என்றும் அந்தி கிறிஸ்துவை தஜ்ஜால் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் எந்த மதமாக இருந்தாலும் உலகத்தின் முடிவில் மனிதநேயம் இருக்காது. சூழ்ச்சியும் வஞ்சகமும் நிறைந்து காணப்படும். பொய்யும் பொறாமையும் மனிதனை மனிதன் வீழ்த்தி கொள்வார்கள். கொலை, கொள்ளை, களவு, விபச்சாரம், கள்ளக்காதல், கண்மூடித்தனமாக ஒருவரை ஒருவர் நம்பி ஏமாறுவார்கள். யார் துரோகி யார் விரோதி என்று தெரியாமல் சூழ்ச்சி வலையில் சிக்கிக் கொள்வார்கள். கணவன் மனைவிக்குள் சமாதானம் இல்லை. அண்ணன் தம்பிக்குள் சமாதானம் இல்லை. உறவுக்குள் நட்புக்குள் சமாதானம் இல்லை. மனிதர்கள் ஏதோ ஒரு தவறில் சிக்கிக்கொண்டு நிம்மதியை துளைப்பார்கள், அமைதியை இழப்பார்கள். அமைதியை நிம்மதியை இழந்துவிட்டு ஆடு மாடுகளைப் போல் அலைவார்கள். இந்த நேரத்தில் சமாதானம் உள்ளவனாய் ஒருவன் வருவான். அவன்தான் தஜ்ஜால் என்பவன். கிறிஸ்துவத்திலும் அப்படித்தான். கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து என்பவன் வெளிப்படுவான். அவன் வரும்போது இந்த உலகம் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கும். அவன் சமாதானம் உள்ளவனாய் உள்ளே நுழைவான். மக்கள் அவனை நம்பி ஏமாறுவார்கள். உலகத்திற்கு விடியலை தருபவனைப் போல் உள்ளே வந்து உலகத்தை இருளில் தள்ள நினைப்பான். அதற்குள் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்க வந்து விடுவார். பல மதங்களாக உலகம் பிரிந்தாலும் எல்லா மதத்தினருக்கும் ஒரே கடவுள்தான். ஒரு உடம்பில்தான் 10 விரல்கள் உள்ளன. ஒவ்வொரு விரலும் வெவ்வேறு விதமாக மாறுபடுகிறது அல்லவா? அதே போல்தான் நம் கடவுளும் ஒருவர்தான். நம்மை மீட்பரும் ஒருவர்தான். காதுள்ளவன் கேட்க கடவன், புத்தியுள்ளவன் சிந்திக்க கடவன். மனிதன் அவனுக்கான வாழ்க்கையை விட்டுவிட்டு வேறு எதையோ தேடி அலைந்து நிம்மதி அமைதியை இழக்கிறான். பின்பு நிம்மதி அமைதி இல்லை என்று அலைந்து திரிகிறான். உன்னை உருவாக்கிய தேவனுக்கு தெரியாதா உன் வாழ்க்கையை தீர்மானிக்க? மனிதா, அதை நோக்கி பயணி. உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்.